வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அடியேனுடைய பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 22/9/5125 நாள் 6/1/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்க பதிவினை பிறகு விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், தனுர் மாதம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். தனுர் மாதம் மார்கழி மாதம் 22ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு, அதாவது குளித்துவிட்டு, நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கு உள்ள இறைவனிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை 4 மணி முதல் காலை 6:30 சென்று வர வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 22ஆம் நாளாக இருப்பதால், அதாவது இந்த தனுர் மாதம் மார்கழி மாதங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் பீடை மாதம். ஆகவே தான் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம், குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் 22/9/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 6/1/2025. சூரியோதயமானது காலை 6:36. அயனம் தட்சிணாயனே. ருது ஹேமந்த ருதௌ. மாசமானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் தனுர் மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது சப்தமி திதி 30 நாழிகை 53 வினாடி. மாலை 6:57 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சப்தமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே சுக்லபக்ஷ வளைபிரே சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக
சந்திரவம்சாவழிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே சப்தம்யாம் சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பூலோகத்தில் பிறந்த ஜனனம் எடுத்த ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் இறந்தவுடன் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி நாம் மீறி செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்திருக்கர்மாக்களை வருஷாவருஷம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். இன்றைய வாசரமானது இந்து வாசரை, சோமவாசரை, கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரப்புரஷ்டபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 33 நாழிகை 17 வினாடி, இரவு 7:55 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் உத்தரப்புரஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இந்த விஷயத்தையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய ராகு காலமானது காலை 8:06 முதல் 9:36 வரை. யமகண்டமானது காலை 11:06 முதல் பிற்பகல் 12:36 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2:06 முதல் 3:36 வரை. நல்ல நேரமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 22ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையேர். இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:37 முதல் பிற்பகல் 2:11 வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:11 முதல் இரவு 7:55 வரை சந்திராஷ்டமம். பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7:55 முதல் பின்னிரவு 1:30 வரை சந்திராஷ்டமம். பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:30 முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை 7:05 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ.
சுபம் அஸ்து.